வணக்கம். நான் நித்யா ராமதாஸ் பேசுறேன். கல்லும் கதை பேசும், கவிதை மொழி பேசும், கொன்றை மலர் பேசும், மரம் செடி கொடி எல்லாம் பேசும், பறவை பேசும், பானை கூட பேசும். அன்பின் மொழிக்கு உயிர் உள்ளவை உயிர் அற்றவை என்ற பாகுபாடு கிடையாது அப்படின்னு வாழ்ற ஒருத்தர் ராசாத்தி. அவளுக்கு ஆலமரம் பாட்டன் மரம், அரச மரம் அப்பா மரம், வேப்ப மரம் அம்மா மரம். அந்த ராசாத்தியின் தேடலையும் காதலையும் சொல்லுது இயல்வாகை பூக்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஒரு குளம் இருக்கு. அந்த குளக்கரையில ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த குளத்துல காலை நினைச்சிட்டு பாசி படித்த அந்த படிக்கட்டுகளில் ஏறி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போறதுக்கு 20 கல் படிகளில் ஏறி 20வது கல்படிக்கு நேரா தொங்கிட்டு இருக்கிற அந்த மணியை பார்த்துட்டு அந்த மணிநாக்கின் கயிற்றை இழுத்து மணியோசை எழுப்பிவிட்டு உள்ள போய் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு தூண்ல சாஞ்சு நின்று பாத்தீங்கன்னா வித்யா டீச்சர் வீட்டோட ஒரு தோராயமான வியூ கிடைக்கும். அப்படியே அந்த கல்படிகளில் திரும்ப இறங்கி கொஞ்சம் கீழே வந்து அங்க ஒரு புளியமரம் நிற்கும். அந்த புளியமரத்துல சாஞ்சு நின்று பாத்தீங்கன்னா வித்யா டீச்சர் வீட்டை துல்லியமா பார்க்க முடியும். இப்படி ஒரு சின்ன நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய ஒரு கதை. செம்மண் தரையில நடந்து போய் கணுக்கால் அளவு ஓடுற வாய்க்கால் தண்ணியில கால் நினைச்சு யட்சி தேவிய தரிசனம் பண்ணி ஒரு புதிய நிலப்பரப்புல கொஞ்சம் தூரம் நீங்க நடந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏமாற்றத்தையும் கொடுக்காத ஒரு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயல்பாகை பூக்கள். இந்த இயல்பாகை பூக்கள் புத்தகம் குற்றம் குறை எதுவுமே இல்லாத புத்தகமா அப்படின்னா இல்ல, கண்டிப்பா குற்றம் குறையெல்லாம் இருக்கு. அதுக்கான மொத்த பொறுப்பும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான். ஆனாலும் கோடலா இருந்தாலும் இது என்னுடையதாகும். ஸோ இந்த இயல்பாகை பூக்கள் வெளிவர காரணமா இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இயல்பாகை பூக்கள் புத்தகத்தை வெளியிட முன்வந்த படைப்பு பதிப்பகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த புத்தகம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதை என்கிட்ட வாங்கலாம், படைப்பு பதிப்பகம் மூலமாகவும் வாங்கலாம். மனமார்ந்த நன்றி.